அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நமது பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களில் எந்தெந்த மாணவர்களுக்கு பஸ் பாஸ் வசதி தேவைப்படவில்லையோ அந்த மாணவர்களுக்கு நாட் வில்லிங் என்னும் ஆப்ஷனை பயன்படுத்தி எமிஸ் வலைதளத்தில் எவ்வாறு அப்டேட் செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு உங்களது மொபைல் ஆர் கம்ப்யூட்டர்ல குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணிட்டு எமிஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் emis.tnschools.gov.in அப்படின்னு வந்திருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும். யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களது பள்ளியின் 11 டிஜிட் யூடிஎஸ் நம்பரை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க. நீங்க லாகின் பண்ணினதும் உங்களது பள்ளியின் லாகின் பேஜ் வந்திருக்கும். இதே மொபைல்ல லாகின் பண்ணிருந்தீங்கன்னா ரைட் சைடுல இருக்கக்கூடிய 3 டாட்ஸை கிளிக் பண்ணிட்டு டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணினதுக்கு அப்புறம் உங்களுக்கு மெனு பார் இது போல வந்திருக்கும். அதுல ஸ்கூல் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் அதுல ஸ்கீம்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கின் கீழ் பஸ் பாஸ் அப்படின்னு ஒரு ஐக்கன் வந்திருக்கும். அந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதும் கிளாஸ் செக்ஷன் செலக்ட் பண்ண சொல்லி கேட்கும். முதலாவதா கிளாஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு கீழே இருக்கக்கூடிய செலக்ட் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிட்டு எந்த வகுப்பு மாணவர்களுக்கு அப்டேட் பண்ணணுமோ அந்த வகுப்பை செலக்ட் பண்ணிட்டு செக்ஷன் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிட்டு செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நீங்க சப்மிட் கொடுத்ததும் அந்த வகுப்பில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுடைய பெயரும் வந்திருக்கும். இதில் எந்தெந்த மாணவர்களுக்கு எல்லாம் பஸ் பாஸ் வசதி தேவைப்படவில்லையோ அந்த மாணவருடைய பெயருக்கு பக்கத்துல டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்னு கிரீன் கலர் பட்டன் வந்திருக்கும். சப்போஸ் அந்த வகுப்பில் எந்த மாணவருக்குமே பஸ் பாஸ் வசதி தேவைப்படவில்லை அப்படிங்கிற பட்சத்துல நாட் பில்லிங் அப்படிங்கிற ஹெட்டிங் பக்கத்திலே ஒரு செக் பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. அதை டிக் பண்ணீங்கன்னா அனைத்து மாணவர்களுடைய பெயரும் செலக்ட் ஆயிட்டு வந்திருக்கும். அதன் பிறகு லாஸ்டா இருக்கக்கூடிய சப்மிட் அப்படிங்கிற கிரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். நீங்க கிளிக் பண்ணினதும் இன்சர்ட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துட்டு நாட் பில்லிங் அப்படிங்கிற இடத்துல அந்த பட்டன் வந்து பிளர் ஆயிட்டு வந்திருக்கும். இதே வழிமுறையை பின்பற்றி நமது பள்ளியில் உள்ள அனைத்து வகுப்பு மாணவர்களுக்கும் பஸ் பாஸ் நாட் பில்லிங் ஆப்ஷனை அப்டேட் செய்வதற்கு பஸ் பாஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு கீழே இருக்கக்கூடிய கிளாஸ் அப்படின்ற ஹெட்டிங்ல கிளாஸை செலக்ட் பண்ணிட்டு அதன் பிறகு செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததும் அந்த வகுப்பில் உள்ள மாணவர்களுடைய பெயர் வந்திருக்கும். எந்தெந்த மாணவர்களுக்கு நாட் பில்லிங்கோ அந்த மாணவருடைய பெயரை டிக் பண்ணிட்டு லாஸ்டா இருக்கக்கூடிய சப்மிட் அப்படிங்கிற கிரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த வழிமுறையை பின்பற்றி நமது பள்ளியில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் எந்தெந்த மாணவர்களுக்கு பஸ் பாஸ் வசதி தேவைப்படவில்லையோ அந்த மாணவர்களுக்கு நாட் பில்லிங் என்ற ஆப்ஷனை பயன்படுத்தி அப்டேட் செய்து கொள்ளலாம். நன்றி.